அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய வகுப்பில் பாடம் 6 சொற்செயலி கணினி பயன்பாடுகள் பாடப்புத்தகத்தில் பாடம் 6 சொற்செயலி பார்க்குறோம். அதில் 6.2.4 உரையை உள்ளிடுதல். ஏற்கனவே சில பகுதிகள் இதற்கு முன்னர் பகுதிகளில் பார்த்துட்டோம். இப்போ உரையை உள்ளிடுதல் அப்படிங்கிறது புதிய ஆவணம் திறக்கப்பட்டவுடன் திரையில் உள்ள பெரிய காலியான இடத்தில் உரையை தட்டச் செய்யலாம். புதுசாக ஒரு டாக்குமெண்ட் திறக்கிறோம், இங்கேயே இந்த ஸ்க்ரீன்லேயே ஆல்ரெடி இருக்கும், புரியுதுங்களா? இந்த மாதிரி திறக்கிறோம். இந்த இடத்துல தான் நம்ம டாக்குமெண்ட் டைப் பண்ண போகிறோம், புரியுங்களா? இந்த காலி இடத்துல தான். இந்த இடத்துல இந்த கோடு மாதிரி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இந்த பார்டருக்குள்ள எட்ஜில், இதுதான் செருகும் புள்ளி, செருகும் இடம், இன்சர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம டைப் பண்ணுற எழுத்து அந்த இடத்துல தான் விழுகும். அதை தான் இப்போ சொல்ல வராங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஆவணம் திறக்கப்படவும் பயனர் நேரடியாக தட்டச் செய்ய தொடங்கலாம். ஒரு ஆவணம் திறந்த உடனே நம்ம நேரடியாக டைப் பண்ணுறோம். அப்படி ஒவ்வொரு எழுத்தாக தட்டச் செய்யும் பொழுது விட்டு விட்டு தோன்றும் நெடும்பட்டை ஒன்று வலதுபுறமாக நகர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு செருகும் புள்ளி என்று பெயர், இன்சர்ட் பாயிண்ட் அப்படின்னு பெயர். நம்ம டைப் பண்ண அந்த கர்சர் நகர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறதுக்கு பேர் இன்சர்ட் பாயிண்ட் அப்படின்னு பேர், செருகும் புள்ளி என்று பெயர். ஒரு வரியின் அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வரியினுடைய கடைசி வரை தட்டை செய்து விட்டால் அந்த எல்லையை தொட்டவுடன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், தானாகவே மடிஞ்சு வந்துடும். இதுக்கு பேர் சொல் மடிப்புன்னு அர்த்தம். இப்போ நான் பார்த்தீங்க இங்கேருந்து இப்படி டைப் பண்ணிகிட்டே வரேன், இந்த எட்ஜு வந்த உடனே அடுத்த வரி தானாகவே இங்கே மடிஞ்சு வந்துடும். அதுக்கு பேர் சொல் மடிப்பு. நம்மளே அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த செருகும் புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த புள்ளிக்கு அப்புறம் இந்த என்றுங்கிறது கீழே வரணும், அல்லது நான் இனிமேல் அடிக்கக்கூடியது கீழே அடிக்கணும்னா நம்ம இந்த இடத்துல வச்சு ஒரு என்டர் பொத்தான் அழுத்துவோம், நுழைவு பொத்தான் அழுத்தி அடுத்த வரியிலேருந்து டைப் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம பிரேக் பண்ணுறது தானாகவே மடிஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சொல் மடிப்பு. அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஒன்று நெடும்பட்டைனா என்ன, சொல் மடிப்புனா என்ன, அப்புறம் ஒவ்வொரு வரையும் நம்ம டைப் பண்ணிகிட்டே வரா தொடக்கத்துல இருந்து அந்த இறுதியில் போய் அந்த எழுத்துக்கள் போய் கடைசியில் ரீச் ஆகணும். இந்த எல்லை தொட்ட உடனே தானாகவே மடிந்து விடுகிறது. அதைத்தான் நம்ம இங்கே சொல் மடிப்புன்னு சொன்னோம். நாமளா ஒரு காலி வரி கொடுக்கணும் அல்லது ஒரு ஸ்பேஸ் கீழே இறக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளே மேனுவலாக என்டர் பொத்தான அழுத்தணும். வரி முடிகிறதுக்கு அதுவே முடிஞ்சுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டில் சொல்கிறாங்க. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டில் தானாகவே அடுத்த புதிய பக்கத்தை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும், ஃபுல்லாக ஒரு பக்கத்துக்கு 40 லைன் பிடிக்குதுன்னா 40வது லைன் அடித்து முடிச்சு என்டர் அடிக்கும்போது, எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், 40வது லைன் அடித்து முடிச்சுட்டு என்டர் அடிக்கும்போது 41வது வரி அடுத்த பேஜ் உருவாயிரும். புதுசாக ஒரு பேஜ் அப்போ உருவாக்கிக்கும். ஆரம்பத்தில் ஒரு பேஜ் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆவணத்தினுள் நகர்வதற்கு ஒரு ஆவணத்தினுள் செருகும் புள்ளியை நகர்த்த பல்வேறு வழிகள் உள்ளன. விசைப்பலகை மூலியமா நம்ம செய்யக்கூடிய இருக்கு, கீபோர்டு மூலியமா நம்ம செய்யக்கூடியது இருக்கு. அதாவது மவுஸ் மூலியமாவும் நாங்கள் நகர்த்துவோம், அல்லது கீபோர்டு மூலியமாவும் நம்ம நகர்த்துவோம். இப்போ இதில் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. விசைப்பலகை குறுக்கு வழியில சொல்றாங்க. இது ஏரோ கீமா, இது ஸ்டார் மாதிரி கொடுத்துட்டாங்க புத்தகத்தில். ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டுக்கலாம், ஒரு அம்புக்குறி வரைஞ்சிக்கலாம். ஒரு ஐஃபோன் போட்டு பக்கத்தில் கிரேட்டர் தேன் சிம்பிள் போடுவோம் பார்த்தீங்களா, ஏரோக்குறி, அம்புக்குறி. அது ஒரு எழுத்தின் கீபோர்டில் அதான போட்டிருக்கோம், அம்புக்குறி போட்டிருக்கோம். ஒரு எழுத்தின் வலதுபுறமாக ரைட் சைடு நகர்றதுக்கு ஒரு எழுத்தளவுக்கு ஒவ்வொரு கேரக்டரா. இந்த லெஃப்ட் ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டிருக்கு லெஃப்ட் ஏரோ. ஒரு எழுத்தின் இடதுபுறமாக ஒவ்வொரு எழுத்தை இடதுபுறமாக நகர்றதுக்கு. இது ஒரு வரி மேலே அப் ஏரோ. இது ஒரு வரி கீழே டவுன் ஏரோ. கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஏரோ ஒவ்வொரு சொல்லா. இப்போ இங்க அளவிற்கு இந்த ஆள் இருக்குது, இப்போ நான் கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஏரோ அழுத்துறேன், ஒவ்வொரு வேர்டா வந்துடும். உதாரணத்துக்கு இருங்க, இப்போ இங்க சொல்லுகிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் பிளஸ் ரைட் அழுத்துறேன் பாருங்க, சரிங்களா? கண்ட்ரோல் அளவுக்கு இருக்குது, அடுத்தது அழுத்துனா அப்படி ஒவ்வொரு வேர்டா ஜம்ப் ஆகும். உதாரணத்துக்கு இங்கே வச்சு காட்டுறேன் பாருங்க. ஓகேங்களா? எங்க இருக்குது, இப்போ இங்கே இருக்குது. கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் அடித்தோம்னா வலதுக்கு வருது, ரைட் அடித்தா புறமாக முன்னாடி வருது, புரியுதுங்களா? அந்த மாதிரி. ஓகே, அதுக்குள்ள ஒரு ஏரோக்கி கீழே வந்துருச்சு. சரி, ரைட். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஒரு சொல் அளவிற்கு, கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஒரு சொல் அளவுக்கு இடதுபுறமாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஏரோ ஒரு 10 அளவுக்கு, ஒரு பேரா அளவுக்கு மேலே போகிறது. கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஏரோன்னா ஒரு 10 அளவுக்கு கீழே வர்றது. ஹோம் அப்படின்னா வரியினுடைய தொடக்கம், எண்டுனா வரியின் இறுதி. அதாவது ஒரு வரி, இதுதான் ஒரு வரினா இந்த வரியினுடைய தொடக்கத்துக்கு ஹோம், இந்த வரியினுடைய இறுதிக்கு எண்டு. ஆவணத்தின் தொடக்கம் ஃபுல் டாக்குமெண்ட் 40 லைன் 50 லைன் இருக்குன்னா, இப்போ 40 லைன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் வெரி பிகினிங் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஹோம். இறுதிக்கு வரணும்னா கண்ட்ரோல் பிளஸ் எண்டு.
சிற்றறையின் முன்புறமாக முன்னாடி ஒவ்வொரு செல்லா, உதாரணத்துக்கு இதுதான் ஒரு டேப், இந்த ஒரு கட்டம்னா இந்த கட்டத்துக்கு அடுத்த கட்டம் வர்றதுக்கு டேப், இதுக்கு அடுத்த கட்டம். ஒரு கட்டம்ங்கிறது என்னன்னா ஒரு வரிசை நெடுவரிசை சேர்ந்து சின்ன சின்ன கட்டங்களா சேர்ந்தது ஒரு டேபிள், ஒரு அட்டவணை இருக்கும். இப்போ ஒவ்வொரு சிற்றறை, அப்போ இதுலயே பாருங்க அந்த அட்டவணையில 2 செல் இருக்குது. இந்த எண்டன் ஒன்று, இந்த வரியின் இறுதி ஒன்று, 2 கட்டம் இருக்குது. இப்போ இந்த கட்டத்துல இருந்து இந்த கட்டத்துக்கு, இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு டேப். இந்த கட்டத்துல இருந்து இதுக்கு முந்தின கட்டத்துக்கு வர்றதுக்கு ஷிஃப்ட் பிளஸ் டேப், முன்னாடி போறதுக்கு. புரியுதுங்களா? சிற்றறையின் பின்புறமாக. சிற்றறைங்கிறது செல் அல்லது நுண்ணறை அப்படின்னு சொல்லுவோம். சின்ன கட்டம் இருக்கு பாத்தீங்களா, அட்டவணையில ஒவ்வொரு கட்டம் இருக்கும்ல, டைம் டேபிள் ஒரு கட்டமா போட்டு தானே எழுதுறோம், அந்த மாதிரி. பேஜ் அப், இது பேஜ் டவுன். ஓகே, ரைட். இப்போ கவனிங்க, ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்றேன். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருக்கு வந்து போகணும். இங்கேயே நான் இருக்கிறதுனால இங்கேயே கிளிக் பண்ணிடுறேன். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் திறக்கப்படுகிறது. இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இந்த இடம் தான் இது. இப்போ நான் நகர்த்துற சிம்பிள் வந்து மவுஸ் பாயிண்டர். இந்த இடத்துல ஒன்று விட்டு விட்டு தோண்டிட்டு இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுற கவனிங்க. ஒன் மினிட். இதுதான், இது எவ்வளோதான் வரும். இதில் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா புரியுதுங்களா? இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து செருகுமிடம். ஓகே, இதைத்தான் நம்ம வந்து இன்சர்டன் பாயிண்ட்டுங்கிற. இதை நீங்கள் ஸ்பேஸ் பார் அமுத்திங்கன்னா செருகுமிடம். இப்போ தெரியுதுங்களா தெளிவா? செருகுமிடத்தை நகர்த்திக்கலாம், ஸ்பேஸ் பார் அமுத்திட்டு நகர்த்திக்கலாம். இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது ஸ்பேஸ் பார், அந்த செருகுமிடம் இருக்கிற இடத்துல தான் விழுகும். நீங்கள் டைப் பண்ணுறதெல்லாம் செருகுமிடம் இருக்கிற இடத்துல தான் விழுந்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஓகே, இப்போ லெஃப்ட் ஏரோ அழுத்துறோம் பாருங்க. இப்படி லெஃப்ட்டில் போயிட்டே இருக்குது ஒவ்வொரு எழுத்தா. ரைட் ஏரோ பாருங்க, ஒவ்வொரு எழுத்தா போயிட்டே இருக்குது. புரியுதுங்களா? இன்னும் ரைட் ஏரோ அங்கே வந்துருச்சு. இப்போ இங்க இருந்துட்டு ஹோம் அழுத்தினா இந்த வரியினுடைய தொடக்கத்துக்கு வந்துடும். எண்ட் அழுத்தினா இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, இப்போ இதே நிறைய வரி இருக்குது. இப்போ நான் என்டர் அடிச்சு கீழே பிரேக் பண்ணிட்டேன் பாருங்க. என்டர் அடிச்சு கீழே பிரேக் பண்ணிட்டேன். இதை நான் என்டர் அடிக்காம அதுவா முடியணும்னா, புரியுதுங்களா? என்டர் அடிக்காம அதுவா முடியணும்னா பாருங்க, நான் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன். அங்கே ரீச் ஆனோடனே தானே மடிஞ்சிருச்சு. நான் பிரேக் பண்ணணும்னா என்டர் தட்டணும். தானா மடிஞ்சா சொல் மடிப்பு. இப்போ கண்ட்ரோல் எண்டுனா இங்க வந்துடும். கண்ட்ரோல் ஹோம்னா இங்க ஸ்டார்டிங். இதான் அந்த முதல்ல ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸை சேர்த்து இதுங்கெல்லாம் எழுத்து இருக்கிறதா தான் அர்த்தம். நாம அடிக்கல, ஆனால் இங்கிருந்து கடைசியாக நகர்த்திட்டு போனோம். கண்ட்ரோல் ஹோம்னா இங்கே, கண்ட்ரோல் எண்டுனா இங்கே, வெறு ஹோம்னா இந்த லைனில், இங்கே எண்டுனா இந்த லைனில். அந்தந்த வரியினுடைய தொடக்கம் தான் ஹோம். இப்போ அஃபியரும் மேலே போகுது. சரியா? இப்போ சொல் அளவுக்கு நகர்த்த பாருங்க. இப்போ இங்கே இருக்கு, கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் எழுத்துற பாருங்க, அடுத்த வேர்டுக்கு வந்துருச்சு. அடுத்த வேர்டு, அடுத்த வேர்டு, அடுத்த வேர்டு. கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் அமுத்துற பாருங்க, ப்ரீவியஸாக ஒவ்வொரு வேர்டாக முன்னாடி சொல் அளவுக்கு நகர்த்துறது. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சொல் இருக்கிறதா தானே எடுத்துக்கிச்சு. ரைட், அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்தோம். அப் டவுனு, இதெல்லாம் அப் ஏரோ டவுன் ஏரோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணத்தை சேமித்தல் மிக மிக முக்கியமானது. முதன்முறையாக ஒரு ஆவணத்தை சேமிக்கும் பொழுது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அந்த ஆவணத்தை எந்த பெயரில் சேமிப்பது என்று பயனரை வினவும். ஒரு கொஸ்டின் கேட்கும், ஒரு பாக்ஸ், டயலாக் பாக்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணும் பொழுது எந்த பெயரில் எந்த ஃபோல்டர் டைரக்டரி நம்ம சூஸ் பண்ணி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்படி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இப்போ உதாரணத்திற்கு இப்போ நான் சேவ் பண்ணியே காட்டிடுறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்துட்டீங்க. இப்போ நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 4 வழிகள் இருக்கு. ஒன்று, இந்த சேவ் பணிக்குறி. இதை கிளிக் பண்ணாலும் அந்த டயலாக் பாக்ஸ் வரும். கிளிக் பண்ணிட்டேன், டயலாக் பாக்ஸ் வருது பாருங்க, எங்கே சேவ் பண்ணுறதுன்னு கேட்குது. டெஸ்க்டாப்பில் அப்படியே விட்டுடலாம். அன்டைட்டில் ஒன் அழிச்சிடலாம். ஓகேங்களா? அழிச்சிட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட்னு போட்டோமா, அன்னைக்கு செகண்ட் டாக்குமெண்ட் செகண்ட்னு போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா ஓடிடி, ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் ஃபார்மேட். புரியுதுங்களா? ஓப்பன் ஆஃபீஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட் தான் ஓடிடி இங்கே இருக்கிறது. இதை சொல்கிறேன். ஓகே, அடுத்தது இது ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டு. இது பார்த்தீங்கன்னா ஓடிடிங்கிறது ஃபைலுடைய எக்ஸ்டென்ஷன் நான் சொல்லிட்டேன். செகண்டுங்கிறது ஃபைல் நேமாக நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை சேவியஸ் டைப்பில் வேறு ஏதாவது, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வேர்டு இருக்குது, இதை சூஸ் பண்ணிங்கன்னா வேர்டு டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேற ஒரு ஆவணமாக கூட இந்த ஆவணத்தை நம்ம சேவ் பண்ண முடியும். அதுவும் புத்தகத்தில் பின்னாடி வருது. இது ஒன்று. இப்போ டெஸ்க்டாப் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு பதிலாக நான் வேறு டிரைவை சூஸ் பண்ணனா கூட, இப்போ டெஸ்க்டாப்புக்கு பதிலாக நான் சி டிரைவில் டி டிரைவில் சூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோ, வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே ஃபைல் நேம் கொடுக்குறீங்க, இதுதான் சேவ் பண்ணுறது. சரி, இதை கேன்சல் பண்ணிட்டுங்களா? ரைட்டா, இது ஒரு வழி. இன்னொன்று ஃபைல் சேவ் அப்படிங்கிற கட்டளை, இதை கிளிக் பண்ணாலும் அது ஒரு டயலாக் பாக்ஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும், இது வேண்டியதில்லை. கண்ட்ரோல் எஸ், கீபோர்டில் நான் அழுத்துறேன். கண்ட்ரோலையும் எஸ்ங்கிற பொத்தானையும், கண்ட்ரோலை ஒரு விரல் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு எஸ் அழுத்துறேன். கேட்குதுங்களா? இதுவும் அதே மெத்தேடு தான். 3 வழியாச்சு. அடுத்து சேவ் எஸ்.
இது மூலியமாகவும் சேவ் பண்ணலாம். ஆனால் சேவ் எஸ் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நீங்கள் இதை ஒரு டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணிட்டீங்க, அதே பெயரை வேறொரு பெயரில், அதே ஃபைலை வேறொரு பெயரில் வேறொரு இடத்துல சேவ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் நாம் சேவ் எஸை பயன்படுத்திக்கலாம். சரி, ரைட். இப்போ சேவ் பண்ணிக்கிறி கிளிக் பண்ணலாமா? ஃபைல், சேவ். இப்போ இங்கே நான் செகண்டுன்னு கொடுத்துட்டுமா? செகண்ட். ஓகே. இதையவே பாஸ்வேர்டில் சேவ் பண்ணணும்னா சேவ் வித் பாஸ்வேர்ட், அதையும் கொடுத்துடணும். சேவ் வித் பாஸ்வேர்ட். இப்போ நான் சேவ் பண்ணிட்டுங்களா? எந்த இடம்? டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது. ஓகே. வேறு டிரைவ் நான் இந்த இடத்துல டிரைவ் கிளிக் பண்ணி வேறு டிரைவெலாம் நான் கொடுக்கல. புரியுதுங்களா? இந்த அப் லெவல்லையோ அல்லது இங்கே சூஸ் பண்ணியோ சேவ் வித் பாஸ்வேர்டு இங்கே இருக்குது, இதை கொடுத்துட்டேன். வேறு ஃபைலை வேறு டைப்பாக சேவ் பண்ணணும்னா இங்கே ஃபைல் சேவ் எஸ் டைப்பில் மாற்றிக்கணும். மாற்றலை. இப்போ சேவ் பண்ணுறதுக்கு என்ன பேர், எந்த இடம்னு கொடுத்தாச்சு. செட் பாஸ்வேர்டு மூலிமா சேவ் வித் பாஸ்வேர்டு கொடுத்ததுனால பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லி ஒரு ஸ்க்ரீன் வருது. இப்போ நான் இங்கே ஸ்கூல் அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு நட்சத்திர குறி தான் வரும், அதுக்கு பேர் கடவுச்சொல் பாஸ்வேர்டுங்கிறது. SCHOOL ஸ்கூல் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. இங்கே அடித்த பாஸ்வேர்டை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறக்கா அடிக்கணும். ஓகே. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணணும். நான் அடித்து வச்சது எங்கே இருக்குது? செகண்ட் இங்கே இருக்கா? இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் நம்ம ஃபைல். டெஸ்க்டாப்பில் வச்சனால டெஸ்க்டாப்பில் இருக்குது. செகண்டுன்னு பேர் வச்சோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு தெரிஞ்சதுனால. ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன். இப்போ பாஸ்வேர்டு கேட்குது பாருங்க. இது வந்து தேவைன்னா தான் எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு வச்சுட்டு இருக்க வேண்டாம். பாஸ்வேர்டை மறந்துட்டா ரொம்ப சிரமப்படுறோம். பாஸ்வேர்டுங்கிறது ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைலை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும், யாரும் அதை ஓப்பன் பண்ணி படிச்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, ஒரு ப்ரைவேசி வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இப்படி பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கூல் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன், நம்ம ஃபைலு திறந்தாச்சு. ஓகேங்களா? ஓகே, ரைட். இப்போ கவனிங்க. ஆவணத்தை சேமிக்கும் போது என்ன ஃபைலு, நேம் என்ன, ஃபோல்டர் என்னன்னு கொடுக்குறோம். ஃபைல் சேவ், இந்த இடத்துல ஏரோ மார்க் போட்டுங்க, அம்புக்குறி வரைஞ்சிக்க, இந்த நட்சத்திர குறி தூக்கிட்டு ஃபைல் சேவ் அல்லது ஃபைல் சேவ் எஸ் அல்லது கண்ட்ரோல் எஸ் அல்லது சேவ் பணிக்குறி அல்லது சேவ் பணிக்குறி, 4 வழிகளில் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் 3 சொல்லியிருக்காங்க. பணிக்குறின்னு கூட போட்டுக்கலாம், அல்லதுன்னு போட்டு சேவ் ஐகான். புரியுதுங்களா? சேவ் ஐகான், ICON ஐகான், சேவ் பணிக்குறின்னு சொல்லலாம். இப்போ இந்த சேவ் அல்லது சேவ் எஸ் என்ன பண்ணாலும் சரி, இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இதுக்கு பேர் சேவ் எஸ் உரையாடல் பெட்டி. நீங்கள் சேவ்னு கிளிக் பண்ணாலும் சரி, கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலும் சரி, ஐக்கானை கிளிக் பண்ணாலும் சரி, இந்த ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல ஒரு ஆவணத்தை சேமிக்கும் பொழுது கண்டிப்பாக வரும். புரியுதுங்களா? இதுக்கு பேர் சேவ் எஸ் டயலாக் பாக்ஸ், சேவ் எஸ் உரையாடல் பெட்டி. இந்த இடத்துல தான் ஃபைல் நேம் நம்ம கொடுக்குறோம். இந்த இடத்துல ஃபைல் டைப் அதுவே இருக்குது. பாஸ்வேர்டு செட் பண்ணுறோன்னா இந்த சேவ் வித் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணுறதா, டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறதாங்கிறது இங்கே நம்ம கொடுத்துட்றோம். அவ்வளோதான். அதான் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, படித்து பார்த்துக்குங்க. வேர்டு டாக்குமெண்ட்டாக கூட சேவ் பண்ணிக்கலாம். நம்ம அடித்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை சேவ் எஸ் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணி வேறு டைப்பாக சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஆவணத்தை வேறொரு கோப்பு, வேறொரு ஆவணமாக பண்ணிக்கலாம். இதுங்களா சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு முறை சேமித்த உடனே அந்த தலைப்பில் இந்த இடத்துல பேர் எப்படி ஃபைல் நேமில் வருதோ, இங்கே பாருங்கள் செகண்டுன்னு வரணும். இங்கே வேறு முதல்ல அன்டைட்டில்னு இருந்துச்சு, பெயர் கொடுக்கப்பட முன்னாடி, பெயர் கொடுக்கப்படாததுக்கு முன்னாடி. கொடுத்ததுக்கப்புறம் செகண்டுன்னு வந்துச்சு. நான் கொடுத்த பேர் செகண்ட். ஆவணத்தினுடைய பெயரை தலைப்பு பட்டையில் காட்டும். ஓகே, நெக்ஸ்ட், கடவுச்சொல்லுடன் எவ்வாறு சேமிப்பது, அதை இப்போ சொன்னோம். ஆவணத்தை கடவுச்சொல்லுடன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டில் சேமித்து ஆவணத்தை பாதுகாக்கலாம். அப்படி சேமிக்கும் பொழுது கடவுச்சொல்லை கொடுத்து அதை செட் பண்ணிக்கலாம். அப்படி கடவுச்சொல்லை கொடுத்து கோப்பை சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சேவ் வித் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணணும். டிக் பண்ண உடனே செட் பாஸ்வேர்டுங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ், ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அதில் என்டர் பாஸ்வேர்டு டு ஓப்பன், இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னா என்ன பாஸ்வேர்டு கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க அதை கேட்குது. அதை நம்ம இங்கே அடிச்சுக்கிறோம். அதைவே மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறக்காக அடிக்கிறோம். அப்புறம் ஓகே கொடுத்துக்கலாம். மோர் ஆப்ஷன்ஸில் போனோம்னா இன்னும் நிறைய கட்டளைகள் எல்லாம் கூட இருக்குது. இப்போ ஓகே கொடுத்து செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு இருந்தால் தான் அந்த ஃபைலை திறக்க முடியும். சரிங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இவ்வாறு பாதுகாக்கப்பட்ட ப்ரொடெக்ட் பண்ண ஆவணத்தின் கடவுச்சொல் மற்றும் ரீட் ஒன்லி மற்றும் கடவுச்சொல் மாற்றுவதற்கான வசதியும் பல அம்சங்களை மாற்றுவதற்கும் இந்த மோர் ஆப்ஷன்ஸ்குள்ள வசதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரைட். இப்போ ஆவணத்தை மூடுதல். ஒரு ஆவணத்தை சேமித்தவுடன் பயனர் தொடர்ந்து அந்த ஆவணத்தில் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. திறந்துருக்குது, வேலை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அதை க்ளோஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். சேவ் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி தொடர்ந்து வேலை செய்யணும்னா டைப் பண்ணலாம். இல்லைன்னா வேலை முடிந்தவுடன் ஆவணத்தை சேமித்த பின் ஃபைல் மெனுவில் க்ளோஸ், ஃபைல் மெனுவில் க்ளோஸ் பாருங்கள். கோப்பு சம்மந்தப்பட்டதால் ஃபைலில் தான் இருக்கும், சேவ் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே. அல்லது கண்ட்ரோல் W. இப்போ உதாரணத்திற்கு இந்த ஃபைல் இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபைல் க்ளோஸ் அல்லது
கண்ட்ரோல் W அழுத்தினீங்கனாலும் இந்த ஸ்க்ரீன் என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். இந்த பெருக்கல் அழுத்தினாலும் க்ளோஸ் ஆயிரும். அது பார்த்துக்கங்க. ஒவ்வொரு விண்டோவை நம்ம திறந்து வச்சது எல்லாமே க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இதை நீங்கள் ஆவணத்தை எவ்வாறு மூடுவாயின்னு கேட்டால் இதை நம்ம சொல்ல தெரியணும். சேமிக்கப்படாத ஆவணத்தை மூட நம்ம ஒரு ஆவணத்தை டைப் பண்ணிட்டோம் 4 வரி, ஆனால் சேவ் பண்ணவே இல்லை, வேண்டாம்னு நினச்சிட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ அதுவே சொல்லும் என்ன, ஓப்பன் அப் சைட்டில் என்ன சொல்லும், ஒரு எச்சரிக்கை, ஒரு அலர்ட் செய்தி, அலர்ட் மெசேஜ் காட்டும். என்னன்னு சொல்லும், the document untitled one has been modified, do you want to save your changes. untitled ஒன்னை நீங்கள் மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, அந்த கிரியேட் பண்ண ஃபைலை வந்து நீங்கள் ஏதாவது சேவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். இல்லை நான் வேண்டான்னு தானே க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கார்டு கொடுத்துருங்க. சேவ் பண்ணுறேன், நான் தெரியாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டேன், நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சேவ். இல்லை இந்த ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணு, நான் மறுபடியும் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா கேன்சல். இந்த எச்சரிக்கை பெட்டியை மட்டும் க்ளோஸ் பண்ணு, தொடர்ந்து நான் ஆவணத்தில் சேவ் பண்ணவும் இல்லை, க்ளோஸ் பண்ணவும் இல்லை, டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா கேன்சல். இந்த எச்சரிக்கை பெட்டியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இல்லை நான் சேவ் பண்ண கிடையாது, க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னா டிஸ்கார்ட். இல்லை நான் சேவ் பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், ஃபைல் நேம் கொடுத்து செட் பண்ணணும் அப்படின்னா சேவ். இதைத்தான் இங்கே தெளிவாக விளக்கம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கணும். ஓகே, ஏற்கனவே சேமிக்கப்பட்ட ஆவணத்தை எப்படி திறக்கிறது? இப்போது ஆல்ரெடி நீ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டில் இருந்தீங்கன்னா ஃபைல் மெனுவில் ஓப்பன், ஃபைல் மெனுவில் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்து ஓப்பன் பண்ணணும். அல்லது Ctrl+O அப்படி கொடுத்தீங்கன்னா ஃபைல் நேம் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும் புக்கில் இருக்கிற மாதிரி. அப்போ நீ உன்னுடைய ஃபைல் எங்கே இருக்குதோ அந்த ஃபைலை கண்டுபிடிச்சி கிளிக் பண்ணினா ஓப்பன் ஆகிக்கும். புரியுதுங்களா? ஏற்கனவே சேமிக்கப்பட்ட ஆவணம். புதுசாக திறக்கிறதுக்கு தான் தெரியும். ஃபைலில் போய் உதாரணத்துக்கு பாருங்கள், ஃபைல் நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா புது ஆவணம் திறக்கப்படும். ஓப்பன் பாருங்கள், Ctrl+O ஓப்பன். இந்த ரெண்டில் எது பண்ணாலும் சரி, Ctrl+A ஓப்பன். அல்லது இங்கேயே ஐக்கான் இருக்குது, புக்கு திறந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இது ஓப்பன் தான். இதை கிளிக் பண்ணாலும் திறந்துக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன் பாருங்கள், இந்த ஆவணம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஃபஸ்ட்டுன்னு ஒன்று போட்டோமா, டெஸ்க்டாப்புக்கு போங்க, டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது. ஃபஸ்ட் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் முதல்ல அன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப போட்டோன்னா இருக்கான்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணுறேன், ஆமாம் ஸ்கூல் நேம் அடித்தோம்னு நினைக்கிறேன். ரைட், இது நம்ம ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம்ங்களா? இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணணும். இங்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபைல் எக்ஸிட்னா டோட்டலாக வெளியில் வர்றது, அந்த இதை விட்டு க்ளோஸ், இந்த விண்டோவை மட்டும் க்ளோஸ் பண்ணுறது. ஓகே ரைட், ஓப்பன் ஆஃபீஸை விட்டு வெளியில் வரணும்னா எக்ஸிட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது ஓப்பன். அப்போ ஃபைலில் வேலை செய்கிறதுக்கு செருகுமிடம் எங்கே இருக்குதோ ஆவணத்தை உள்ளிட, ஆவணத்தில் போய் தட்டை செய்கிற இடம் செருகுமிடம், அந்த இடத்துல இருக்கிறத டைப் பண்ணுவோம். செருகுமிடத்தை மாற்றிக்கலாம். நம்ம அழகாக டைப் பண்ணிகிட்டே வரோம், தொடர்ந்து டைப் பண்ணி முடிச்சுக்கிறோம். மேலே இங்கேயும் நகர்றதுக்கு அப் ஏரோ, டவுன் ஏரோ, லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ, ஒவ்வொரு சொல்லாக நகர்றதுக்கு Ctrl லெஃப்ட்டு, ரைட் சைடு நகருக்கு Ctrl+ ரைட்டு. ஒரு வரியின் தொடக்கம்னா ஹோம், ஒரு வரியின் இறுதினா எண்டு, ஒரு ஆவணத்தின் தொடக்கம்னா Ctrl+ ஹோம், Ctrl+ எண்டு, இறுதிக்கு ஆவணத்தின் இறுதிக்கு Ctrl+ எண்டு, மேலும் கீழே நகர்றதா அப் ஏரோ, டவுன் ஏரோ, இதெல்லாம் பார்த்தோம். ஃபைலை சேவ் பண்ணுறதை பற்றி பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஒரு 10 லைன் 5 லைன் அடிக்கிறீங்க, அந்த டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக சேவ் பண்ணணும். பிற்கால பயன்பாட்டுக்கு ஓப்பன் பண்ணணும், அதை படிச்சுக்கணும், பார்க்கணும், பிரிண்ட் எடுக்கணும்னா சேவ் பண்ணி வைக்கணும். அப்போ ஒரு டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுக்கிட்டு ஃபைல் மெனுவில் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். அல்லது Ctrl+S அல்லது சேவ் எஸ் அல்லது சேவ் பணிக்குறி, இந்த 4 வழியில் ஏதாவது ஒன்று நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அப்படி ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணும்பொழுது முதல் முறையாக சேமிக்கும் போது ஒரு ஆவணத்தை, ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும், அதாவது ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஆவணத்தின் பெயர் கொடுக்க சொல்லி ஃபைல் நேம்ங்கிற பெட்டியில் ஃபைல் நேம் கொடுக்கணும். எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல சேவ் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணணும் ஃபோல்டரை. டிரைவ் இயக்கி சி டிரைவ், டி டிரைவ், டெஸ்க்டாப், நை டாக்குமெண்ட்ஸ் இப்படி சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறோம். பாஸ்வேர்டு வேணுனாலும் பாஸ்வேர்டு, சேவ் வித் பாஸ்வேர்டுங்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணோம்னா சேவ் பண்ணும்போதே பாஸ்வேர்டோட சேவ் பண்ணிக்கலாம். அப்போ தான் யாரும் திறக்க முடியாது. இது தேவையில்லாமல் அடிக்கடி நம்ம பயன்படுத்த வேண்டாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைலுக்கு பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணுறது, மறுபடியும் ஏற்கனவே சேமிக்கப்பட்டதை எப்படி திறக்கிறது, இதெல்லாம் இப்போ பார்த்தோம். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் தமிழ் தட்டச்சு இடைமுகம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தட்டச்சு செய்ய பல வழிமுறைகள் உள்ளன. தமிழ் எழுத்துரு ஃபாண்ட் தமிழில் டைப் பண்ணுறது. உங்களுடைய இப்போ இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் சரிங்களா, இந்த இடத்துல தமிழில் டைப் பண்ணணும். இந்த இடத்துல தமிழில் டைப் பண்ணணும். எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்திற்கு கவனிங்க. இப்போ நான் சைஸ் அதிகப்படுத்துகிறேன், அப்போ தான் தெரியுங்கிறதுக்காக 18 சரிங்களா? இப்போ போல்டு பண்ணுறேன் தெரியுதுங்கிறதுக்காக. இப்போ இதில் தமிழ் ஃபாண்ட்டு நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா உள்ள தமிழ் ஃபாண்ட் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்ச ஃபாண்ட்டுன்னு நான் பாட்டுக்கு அடிச்சிருவேன். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்திற்கு இப்போது இதெல்லாம் வானவிலவையார், இதெல்லாம் இந்த வானவிலவையார் ரொம்ப எளிமையான ஃபாண்ட் வந்து சன்டாமின்னு ஒன்று நான் வச்சுருப்பேன். அதை கவனிங்க, சன்டாமின்னு. இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள், SUN
சன் ஆனந்த், சன் டாமி வந்துருச்சுங்களா? இப்போ ஃபாண்ட்டை மாற்றிட்டேன். இப்போ நான் அடிக்கிறேன். எனக்கு தெரியும் எஃப்னு அடித்தா கா கா உழுகுது வரும். எனக்கு அந்த எழுத்து மனப்பாடமாக தெரிஞ்சனால நான் தமிழில் அடிக்கிறேன். இதுக்கு பதிலாக எளிமையாக அடிக்கிறதுக்கு தான் இடைமுகம் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறது இருக்குது. புரியுதுங்களா? அதை நம்ம ஓப்பன் பண்ணி ஃபோனட்டிக்கில் அடிச்சுக்கலாம். கான்னா இப்போ இந்த கேஏ அப்படின்னு அடித்தா கான் வரும்ல, வாட்ஸ்அப்லாம் தமிழ் இங்கிலீஷில் அடிக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போ நீ கணினி அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இஜெட் அடித்தா 3 சுழி விழுகும். பி அப்படிங்கிற லெட்டர் எழுத்தா அந்த சுழி மேல் சுழி விழுகும். டி இருக்குது பார்த்தீங்களா, ஏபிசிடி டி அழிச்சா 2 சுழினா மறுபடியும் அந்த கொம்பு போடுறதுக்கு அந்த பி அப்படிங்கிற லெட்டர் எழுத்திட்டேன். இப்போ அறிவியல் ஆக்கு வந்து எம், ரீக்கு வந்து டபிள்யூ போட்டு மறுபடியும் அந்த கொம்பு, வீக்கு வந்து வா அதுக்கு ஒரு இது, யாக்கு ஏ, இல்லுக்கு ஒய், அப்புறம் புள்ளி வைக்கிறதுக்கு கோலன் சிம்பிள் அமுத்தணும். இது நான் எனக்கு சென்டாமியில் எந்தெந்த இங்கிலீஷ் லெட்டர் அடித்தா எந்தெந்த தமிழ் வரும்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் அடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ பயன்பாடுகள் அப்படின்னா பயன்பாடுகள் பான்னா வந்து ஜி உழுகும், யாக்கு அதே ஏ தான், இன்னுக்கு 2 சுழினா வந்து முதல்ல போடணும், டி அழுத்துனீங்கன்னா புள்ளி வைக்கிறேன். ஓகேங்களா? பா துணைக்காலு ஹெச் அழுத்துறோம், டூக்கு சிப்ட் அழுத்தி எல் டூ, காக்கு அதே எஃப், இல்லுக்கு எஸ், அப்புறம் புள்ளி. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ கணினி அறிவியல் இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் போட்டு கணினி அறிவியல் ஒரு பயன்பாடுகள் அவ்வளோ இந்த மாதிரி அடிச்சுக்கணும். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இது ஃபாண்ட்டு, தமிழ் ஃபாண்ட்டு. இது வந்து இன்டர்ஃபேஸுங்கிறது இன்னும் எளிமை. இது இந்த மாதிரி எழுத்துக்களை கூட மனப்பாடம் பண்ண வேண்டியதே இல்லை, ரொம்ப எளிமையாக அடிச்சுக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க. தமிழ் தட்டச்சு இடைமுகம் பயன்படுத்துதல். முதல் முறையாக தமிழ் எழுத்துருக்குள்ள எல்லாம் தமிழ் ஃபாண்ட்டுகளை எல்லாம் முதல் டவுன்லோட் பண்ணி கண்ட்ரோல் பேனலுங்கிற நம்மளுடைய விண்டோஸ் செட்டப்புக்குள்ள கண்ட்ரோல் பேனலுக்குள்ள போட்டு வச்சுக்கணும். ஃபாண்ட்டுங்கிற கோப்புரையில் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பயனர் முறையாக தமிழ் தட்டச்சு பயின்றிருக்க வேண்டும். தமிழில் டைப் பண்ணுற அந்த எழுத்து இப்போ நாம் பார்த்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும். கணிப்பொறியில் அந்த குறிப்பிட்ட எழுத்துரு இருக்கணும். ஆங்கிலம் உட்பட மற்ற மொழிகள் அது அந்த இடத்துல ஏற்காது. அந்த தமிழ் இன்டர்ஃபேஸ் ஆங்கிலம் உட்பட மற்ற மொழிகள் இருக்காது. அந்த தமிழ் மட்டும்தான் அதில் அடிக்கும். ஒரு ஆவணத்தை ஒரு கணிப்பொறியிலிருந்து மற்றொரு கணிப்பொறிக்கு அனுப்பும்போது 2 கணிப்பொறியிலையும் அதே எழுத்து இருக்கணும். இப்போ நான் தமிழ் அடிச்சுட்டேன் சன்டாமின்னு, இந்த ஃபைலை நீங்கள் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் போடுறீங்க. உங்கள் கம்ப்யூட்டரில் சன்டாமி இல்லைன்னு வைங்க, இந்த இடத்துல எழுத்து வராது. சும்மா எழுத்து பாக்ஸாக பெட்டியாக தான் விழுகும், எழுத்து தெரியாது. ஏன்னா எங்கிட்ட இருக்கிற தமிழ் ஃபாண்ட்டு உங்ககிட்டையும் அதே தமிழ் ஃபாண்ட் இருந்தால் தான் உங்ககிட்டையும் இங்கே ஓப்பன் ஆகிற மாதிரி அழகாக ஓப்பன் ஆகும். இந்த விஷயமெல்லாம் அதில் இருக்குது. இந்த நன்மைகள்லாம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த குறைபாடுகளை நீக்கி இடைமுகம் பல்வேறு நன்மைகளை தருகிறது. உங்ககிட்டையும் ஃபாண்ட் இருக்கணும், எங்கிட்டையும் ஃபாண்ட் இருக்கணுங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது குறியீடுகளாக எழுத்து மாறிடுது, இங்கே இருக்கக்கூடிய எழுத்து அந்த கணிப்பொறியில் போய் வேற மாதிரி எழுத்தாக மாறிடுது. இந்த எல்லாம் நீக்கிறதுக்கு தான் அந்த யூனிகோடு தொழில்நுட்பம்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. இதுதான் வந்து தமிழில் தட்டச்சு செய்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணுங்கிறதுல எளிமையாக டைப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதா இடைமுகம்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? எந்த ஒரு செயலிலும் எளிதாக எந்த ஒரு செயலிலும் இது எந்த ஆப்பில் வேணாலும் எளிமையாக நம்ம தமிழில் டைப் பண்ணிக்கலாம். இது ஏரியல் யூனிகோட் எழுத்துக்கள் மற்றும் தமிழ் ஆங்கிலம் மட்டுமல்லாத மற்ற இந்திய மொழிகளில் கூட அது இடைமுகமாக வருது. தமிழ் தட்டச்சு இடைமுகத்தை பதிவிறக்கம் செய்து நிறுவுதல். கலப்பை அப்படிங்கிறது ஒரு இடைமுகம் இருக்கு. முரசு தமிழுக்கே உரிய எழுத்துரு. NHM ரைட்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. பல தட்டச்சு இடைமுகங்கள் நிறையா மூல மென்பொருள்கள் இலவசமாக கிடைக்குது. NHM ரைட்டருங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இப்போ இதில் இருக்குதான்னு பார்ப்போம்.